செய்திகள் தொடர்கின்றன. சிறுபான்மை மொழி மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் அவர்களால் தமிழ் பாடத்தை படிக்க முடியாமல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்ற கேள்வியுடன் மாணவர்கள் கவலையடைந்துள்ளனர். கட்டாய தமிழ் வழி கல்விச் சட்டம் கடந்த 2006ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இதன்படி 10ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும். அரசு உதவி பெறும் 1500க்கும் அதிகமான சிறுபான்மை மொழி பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. இதனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் மாணவர்கள் கவலையில் உள்ளனர். தமிழ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்களால் தமிழ் படிக்க முடியல. அதில் கட்டுரையில் எங்களால் சுத்தமாக படிக்கவே முடியல. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் லெட்டர்ஸ் அது வேர்ட் வேறே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெலுங்கு, சோஷியல், சயின்ஸ் மிச்சம் எல்லா சப்ஜெக்ட் எங்களால் படிக்க முடியுது. ஆனால் தமிழ் சுத்தமாக எங்களால் படிக்க முடியல. பப்ளிக்கில் கன்ஃபார்ம் தமிழ் வச்சவங்கன்னா எங்களால் எழுதவே முடியாது. நடந்து முடிந்த காலாண்டு தேர்வில் தமிழ் பாடத்தில் அனைத்து மாணவர்களும் தோல்வி அடைந்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் பொதுத் தேர்வில் அந்தந்த தாய்மொழி பாடத்தையே மொழிப்பாட தேர்வாக எழுத அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். லாங்குவேஜ் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டாதான் அவங்க ஓரளவுக்கு எழுத முடியும். அது பப்ளிக்கு எழுதணும்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக நடந்த குவார்டர்லியில் கூட தமிழில் தான் நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது. எங்களோட இது என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் நாள் டைம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பிக்கப் பண்ணி கொஞ்சம் தமிழ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிற மாநிலங்களில் மும்மொழி கொள்கை அமலில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் சிறுபான்மை மொழி பேசும் மக்கள் இந்த பிரச்சனையை சந்திப்பதாக தமிழக மொழி சிறுபான்மையினர் பேரவை தெரிவித்துள்ளது. தயவுசெய்து டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணி ஒரு டெட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் எழுதுங்கன்னு சொன்னால் அது நியாயம். ஓவர் நைட்டு நீங்கள் திடீர்னு எழுந்துச்சு நெக்ஸ்ட் 2 months எழுத சொன்னால் அது எப்படி சார் முடியும்? மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு சிறுபான்மை மொழி பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமித்து சில ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தமிழ் பாடத் தேர்வை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷேக்குடன் செய்தியாளர் சங்கரன்.